மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதல்வர் விஜய் அவர்கள் செல்வது தண்ணீரை ஒழுங்காக திறந்து விடுங்க, நியாயப்படி நடந்துக்கங்க, கோர்ட் ஆர்டரை மதிங்க அப்படிங்கிறத சாஃப்டாவோ ஹார்ஷாவோ ஏதோ அந்த டோனில் சொல்ல போகிறதுக்கு போகிறாரா, இல்லை மேகதாது அணை சிக்கலை குறித்து பேசுறதுக்கு போகிறாரா? உங்கள் நிகழ்ச்சிகள் என்ன இருக்குது? ஒன்று இல்லை, எங்கள் நிகழ்ச்சிகள் மேகதாது கிடையாதுங்க. டிகே சிவகுமார் மேகதாது பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் முடியாதுங்க, வாய் மூடுங்க, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல போறீங்களா? நிச்சயம் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவீங்க? ஸோ இந்த மேகதாதுல உறுதியா இருக்காங்க, நாங்கள் அணை கட்டியே தீர்வோம். அணை கட்டுறதுலங்க பிஆர் பாண்டியன் அவரோட பேட்டி ஒன்று பார்த்தேன். பூர்வாங்க பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு ஸ்ட்ராங்கா. எந்த இடத்துல வேலை நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயனாளராக இருக்கான், வந்து கஞ்சா வாங்கிட்டு வந்து கஞ்சா அடிச்ச பையன், 10 கிராம் வாங்கி அடிச்ச பையன். அடுத்ததா பார்க்குறான், அப்படியே வியாபாரிகிட்ட தொடர்புச்சுன்னா அவனும் வியாபாரம் பார்க்குறான். என்ன பிரச்சனைனா, நீங்க ஜெயில தூக்கி போட்டீங்கன்னா 15 நாள் 30 நாள் இப்போ உனலாம் இந்த தண்டிக்கு போனா தெரியாது, நீ எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆயிடும். நல்லா கூட வெளில வந்து 30 நாள் உனக்கு சிறையில் வைக்கிறது எனக்கு பெரிய சாதனைங்கிற மாதிரி வச்சிருது. இப்போ என்ன சொல்லுவான், அண்ணே 30 நாள் எனக்கு ஜெயிலில் இருக்க முடியல, 15 நாள் வெளியே போன பிபி கரெக்ட் பண்ணலாமா? கரெக்ட் பண்ணலாம்ப்பா. இது நடக்குமா? நடக்காது. நீங்க ஒரு பக்கம் போதையை ஒழிக்கணும், பாலியல் குற்றங்கள் இல்லாத எல்லாத்துக்கும் போதை பின்னாடி இருக்கு, கரப்ஷன் இவ்வளவு இருந்துச்சுன்னா குற்றங்களை எப்படி நீங்க ஒழிப்பீங்க? சரி, ஓகே, நான் போறேன் அவரே சொல்றாரு. டிகே சிவகுமார் நம்மளுடைய இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து எல்லா ஏரியல் சர்வே எல்லாம் காமிக்கலான்னு இருக்கேன், எவ்வளவு வறண்டு போச்சுன்னு காமிக்கலான்னு காமிங்க. நாளைக்கு சார் நான் பார்த்துட்டேன், நீங்க கிளம்பி வாங்க, நான் காவேரி டெல்டா கூட்டிட்டு போறேன். நம்ம மேட்டூர்ல இருந்து ஆரம்பிப்போம், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், நம்ம வந்து கடைசி நாகப்பட்டினம், காரைக்கால் வரைக்கும் போலாம். அங்கே ஒவ்வொரு விவசாயியும் கருகின பயிர் எடுத்து கையில் வச்சு காமிச்சிட்டு இருப்பான். என்னோட மொத்த பாசனைய பரப்புல எவ்வளவு பரப்பு வந்து இன்னைக்கு சுருங்கி இருக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நீங்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்துக்கு வர டிகே சிவகுமார் உடனே மேகதாது கூட கட்டுறத கைவிட்டேன்னு சொல்லிடுவார் அவரு. ரைடு அடிச்சாங்க, ஆர்டிஓல ரைடு அடிச்சாங்க, பத்திரப்பதில ரைடு அடிச்சாங்க, அப்படியே நின்றுச்சு, அவ்வளவுதான். இப்போ எல்லாம் பத்திரப்பதில இப்போ எல்லாம் ஸ்மூத்தா நடக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ்ல வந்து லஞ்சமே இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. எல்லா ஆஃபீஸ்லையும் போர்டு வைங்க, எல்லாத்துலயும் வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. இன்னொன்று மக்கள்கிட்ட அவர் என்ன சொல்றாரு, யாராவது கேட்டா இது அண்ணன் ஆட்சி, அண்ணன் ஆட்சி சொல்லி சொல்லுங்க, தம்பி ஆட்சி, மாமா ஆட்சி, என்ன ஆட்சி சொன்னாலும் அவங்க சார் அப்ப அண்ணனை கூட்டிட்டு வாங்கம்பாங்க அவங்க அதிகாரிகள். நமக்கு என்ன டைரக்டா விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி அண்ணன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நீ வானான்னு சொல்ல முடியும்? அரசியல் எல்லாரும் அப்படியே பயந்து நடுங்குவாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ஜெகதீஸ்வரன் அவர்கள் அமர்ந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா ஆட்சி அமைஞ்சிருச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நாளை கூட இந்த அரசாங்கம் வந்து கம்ப்ளீட் பண்ணல. இந்த ஆட்சிக்கும் புதுசு, அதிகாரத்துக்கும் புதுசு. இந்த குறைந்த நாட்களை வச்சு அவங்கள வந்து வேலிடேட் பண்ணக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து. இருந்தாலும் கேட்குறேன், இந்த ஆட்சியை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? நிறை என்ன, குறை என்ன சார்? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கரண்ட் இஷ்யூவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன இப்போ ஆட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க பிரதானமாக பேசியது ஊழல் இல்லாத ஆட்சி. ஆமாம். விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போதும் சரி, ஆதவர்ஜனா சில மேடைகளில் பேசும்போதும் சரி, சில பேர் வந்து இப்போ பள்ளி கல்வித்துறையில், அதே மாதிரி இது பஸ்ஸஸோட அசோசியேஷன், ஆம்னி பஸ் அசோசியேஷன், அவங்களாம் நாங்கள் வந்து லஞ்சம் இல்லாமல் எங்களுக்கு காரை சாதிக்க முடியும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது, இன்னைக்கு வந்து காவிரி சிக்கல் தான் ரொம்ப டாப்பில் போயிட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ண இஷ்யூவை நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப மோசமாக தாவேகா அரசாங்கம். ஏன்னா இப்போ ஓவரால் என்ன தெரியுதுன்னா, இப்போ கட்சிக்குள்ளே நான் இப்போ கட்சிக்குள்ளே இருந்தது உங்களுக்கு தெரியும், எல்லாமே ரகசியமாக தான் நடக்கும். நீங்கள் வந்து எங்களோட நான் சொல்லக்கூடாது, தாவேகாவோட செயற்குழு கூட்டம், ரகசிய செயற்குழு கூட்டம், ரகசிய பொதுக்குழு கூட்டம், இப்படி தான். ஓகே. உங்களுக்கு மீடியாவுக்கு இன்ஃபர்மேஷனே வராது. நம்ம தகவலை கசிச்சு, ஓ இது செயற்குழு கூட்டமா, ஓ இதெல்லாம் தீர்மானங்களாக வந்திருக்கு, அப்போ செயற்குழு கூட்டம் தான் போல இருக்கு, நம்மளால புரிஞ்சுக்கணும் தகவல். அதே மாதிரி அரசாங்கத்தை நடத்தலான்னு முயற்சி பண்றாங்க. அது முடியாது. ஏன்னா இப்போ நேற்று டிகே சிவகுமாரோட பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரோட் அ லெட்டர் டு அஸ், சீஃப் செக்ரட்டரி. தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுடைய தலைமைச் செயலர் கடிதம் எழுதினார்கள், நாங்கள் வர்றோம், இது ஏதோ பிளான் போட்டு நம்ம வந்து போகலாம். கிட்டத்தட்ட சார் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும். எம்ஜிஆர் சாதனையெல்லாம் முறியடிச்சிட்டாருன்னே கூட சொல்கிறேன் நான். ஓகே, தேர்தல் அரசியல். அதே மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடகாவுக்கு ஒரு நாள் போனார் சார், இட்லி சாப்பிட்டு தண்ணி கொடுக்கும்போது எனக்கு தண்ணி வேண்டாம், எனக்கு அந்த தண்ணி திறந்து விட்டாதான் இந்த தண்ணி வேணும்னு சொல்லி ஒன்று சொன்னாருன்னு ஒரு உண்மையா பொய்யான்னு தெரியாது, அந்த கதை உருவாயிடுச்சு. ஆனால் தண்ணி வந்துச்சு. அப்போ அதே மாதிரியான விஷயத்தை நீங்களும் பண்ணலாம் சார். நீங்களும் போய் இட்லி சாப்பிடுங்க, இட்லி சாப்பிட்டு எனக்கு வேண்டாம், தண்ணி கொடுத்தீங்கன்னா தான் தண்ணி சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய இதாக போகும் சார், நாங்களும் அதை கொண்டாடுவோன்னு சொல்லிருக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு பிளான் போட்டு கர்நாடகாவுக்கு அனுப்புக்கு சார், காவிரியை கையோட கொண்டு வந்துருவாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு.
ஸோ பிளான் போட்டாங்க. ஓகே, யார் யார் கூட போறது, எந்த அமைச்சர்கள் போறது, எந்த அபிஷியல்ஸ் போறது மாதிரி கூட பிளான். ஆமா, கிட்டத்தட்ட 13 பேர். அதுல ஒரு சந்தேகம் சார், நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர் பேர் அதுல இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த 13 பேர்ல. என்ன காரணம்? அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். தலையெழுத்து அதான். என்ன சொல்றது, நீங்க பிளான் போட்டீங்க, இந்த பிளானை வந்து ரகசியமா வச்சுக்கலாமா வெளிப்படையா சொல்லலாமாங்கிறதுல ஒரு தெளிவில்லை. அதனால நீங்க ஒரு கவர்மெண்ட் தானே போகுது, முதலமைச்சரே போற நம்ம கூட போறோன்னு அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சர் வெளியே சொல்லிட்டார். சொன்னது சிக்கல் ஆயிடுச்சு. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. முதல்வர், ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, வரைக்கும் ரகசியம் செய்யாத விஷயத்த விஜய் அவர்கள் செய்கிறார் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களே எதிர்பார்த்திருக்க முடியும். ஏன்னா போற போக்கில் ஒரு பெரிய பேட்டியில நாங்கள் இந்த மாதிரி போகிறோம், 1ஆம் தேதி நாங்கள் கிளம்புறோம், 3ஆம் தேதி நாங்கள்லாம் சேர்ந்து போகிறோங்கிறத அவர் எக்ஸைட்மெண்ட்டை சொல்லிட்டார். அதற்கு பிறகு எல்லோரும் பல்வேறு கருத்துகள். விஜய் அவர்கள் எதற்காக போகின்றார்? முதல் கேள்வி என்ன தெரியுங்களா, இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் சொல்கிறேன், டி.கே. சிவகுமார் சொன்ன பேட்டியின் மூலியமாக நான் சொல்கிறேன், நம்ம தான் கடிதம் எழுதணும்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து அதை பத்தி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே கொடுக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்றாங்கன்னு உண்மையிலே புரியல. அதான் சொல்றேன், அந்த வெளிப்படைத்தன்மை பயங்கரமா மிஸ். ஓகே, டி.கே. சிவகுமார் இல்ல, நீங்க டி.கே. சிவகுமார் சொல்றது போய், நாங்கள் மறுக்கிறோம், நாங்கள் அப்படி கேட்கல, அவங்க தான் எங்களை கூப்பிட்டாங்க, நாங்க போலாமா வேணாமனு யோசிச்சுட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஸோ அவர் சொல்ற கருத்துப்படி அவங்க கேட்டாங்க, ரெக்வஸ்ட்னு வேற சொல்றாரு, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நாங்க வாங்கன்னு சொல்லி சொன்னோம். அதுவும் இப்போது சூழல் சரியில்லை, இப்போது வராதீங்கன்னு அடுத்து நீங்க இதுலயே சரி, நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்க, என்ன அஜெண்டா, நிகழ்ச்சி நிரல் என்ன, அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஏன்னா 2 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒன்னு, காவிரியில ஜூன் மாசத்திற்கும் ஜூலை மாசத்துக்கும் 40 TMC தண்ணீர் திறந்து விடுங்க, அதான் நியாயமா திறந்து விடணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய கோரிக்கை. அதுதான் ட்ரிபியூனல் சொல்றாங்க, ஆணையம் அதான் சொல்லுது. ஆனா அதை செய்ய மாட்டோம். கடைசியா 3500 கியூசக்ஸா திறந்து விடுப்பான்னு முந்தானே சொன்னா அதையும் நான் கேட்க மாட்டேன், அதுக்கும் நான் மறுபடியும் மேல்முறையீடுக்கு போவேன்னு டி.கே. சிவகுமார் ஒத்துக்கால் நிற்கிறார். அது ஒரு பிரச்சனை. பிளஸ் இரண்டாவது பிரச்சனை மேகதாது பிரச்சனை. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் செல்வது, தண்ணீரை ஒழுங்கா திறந்து விடுங்க, நியாயப்படி நடந்துக்கங்க, கோர்ட் ஆர்டரை மதிங்க அப்படிங்கிறத சாஃப்டாவோ ஹார்ஷாவோ ஏதோ அந்த டோன்ல சொல்ல போறதுக்கு போறாரா, இல்ல மேகதாது அணை சிக்கல் குறித்து பேசுறதுக்கு போறாரா? உங்கள் நிகழ்ச்சிகள் என்ன இருக்கு? ஒண்ணு, இல்ல எங்க நிகழ்ச்சிகள் மேகதாது கிடையாதுங்க, நாங்க இதுக்கு தாங்க போறோம்னு சொல்லும் பொழுது டி.கே. சிவகுமார் மேகதாது பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் முடியாதுங்க, வாய் மூடுங்க, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க? நிச்சயம் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவீங்க? சோ இந்த மேகதாதுல உறுதியா இருக்காங்க, நாங்க அணை கட்டியே தீர்வோம். அணை கட்டுறதுலங்க பி.ஆர். பாண்டியன் அவரோட பேட்டி ஒன்று பார்த்தேன். பூர்வாங்க பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு ஸ்ட்ராங்கா. எந்த இடத்துல வேலை நடக்குது, அவங்க வந்து எதெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வந்து முன்னாடி வனத்துறைக்கு சொந்தமான பகுதியை இன்னைக்கு பொதுமக்களுக்கு அலோவ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க, இது வந்து எல்லாரும் வரலாம்ங்கிற மாதிரி ஒரு மாத்திருக்காங்க. இது அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் போற இடம் தானே, அப்ப அந்த இடத்துல அணை கட்டலாம்னு ஆரம்பிப்பாங்க, அப்படி ரொம்ப பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரியாம இருக்கோம்னு அவர் சொல்றாரு, விவசாய சங்கத்துல இருந்து பேசுறாரு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் என்ன இருந்தது அப்படிங்கிறது 2வது கேள்வி. முதல் கேள்வி யார் அழைத்ததுங்கிறதுல அவங்க தரப்பு சொல்றபடி நம்ம தான் ரெக்வஸ்ட் பண்ணோம். இப்போ 3வது, போலாமா வேணாமாங்கள பயங்கரமான குழப்பம். ராஜ்மோகன் பழையபடி அவர் கட்சிக்கு போயிட்டார். தாவேக்கால வந்து என்ன பண்ணுவாங்கன்னு விஷயம் எதாவது கட்சி தலைவர் தான் சொல்லுவார். கட்சியில் சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும். அதை இப்படி ஒன்று சொல்லுவாங்க. செங்கோட்டையர்கிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க, போகிறது ஒன்றும் தப்பு இல்லையே, ஓபிஎஸ் போனார், சி.வி. சண்முகம் கூட போன 2013 அப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு அவருடைய கருத்தை அவர் சொல்றார். ஆனந்த் நீங்க சொல்ல நீர்வளத்துறை அமைச்சர் போய் மைக் கட்டிட்டா பேசவே இல்லை, அமைதியா இருக்காரு. அவர் இந்த மாதிரி காவிரிக்கும் நமக்கு என்னப்பா பிரச்சனை, நம்ம ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, நம்ம ஜனநாயகம் தான் நல்லா ஓடிட்டு இருக்கேன்னு அவர் சொல்லுவார். உண்மையிலே சொல்ற வருத்தமா தான் இருக்கு. அவர் என்னைக்கு தான் ஒரு அமைச்சர்னு பிஹேவ் பண்ணுவார். எனக்கு அது துரைமுருகன் அவர்கள் இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து கையில் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அணையை பத்தி கேட்டாலும் கிளை ஆறுகள் வரைக்கும் ஒரு மெமரியில இருந்து சொல்லுவாரு. சட்டமன்றத்திலே பல முறை அப்படி எல்லாம் பேசியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க மேட்ச் பண்ண முடியாது, மேட்ச் பண்ண வேண்டாம். ஆனா என்னுடைய துறையில இருக்கிற விஷயங்களை நான் படிச்சு தெரிஞ்சுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருல்ல, அது ரொம்ப ரொம்ப நான் சொல்றேன். நாங்க பொதுச்செயலாளர் இருக்கும் போதுங்க, நீங்க அவர் பாருங்க, டாப் 5ல விஜய், புசி ஆனந்த், வெங்கட்ராமன், இன்னும் 2 பேர் இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த 5 பேர் நான் கட்சியில் இருக்கும்போதே இவங்க அவங்கள வந்து எக்யூப் பண்ணிக்கணும். ஜான் அடிக்கடி சொல்லுங்க, பிரதர் இவங்க 5 பேருமே இப்படி இருக்காங்க, நம்ம என்ன பிரதர் பண்ண முடியும் நிறைய. இப்போ எக்யூப் ஆயிட்டாங்களா? ஆகல, அதான் பிரச்சனை. 5 பேருமே இன்னுமே ஆகலங்க. ஒரு சின்ன குறுக்கீடு சார், திமுக ஆட்சியில பொதுச் செயலாளருக்கு வந்து நீர்வளத்துறை கொடுத்திருந்தாங்க. ஆமா. சோ நம்ம ஆட்சியில அப்படியே கொடுத்துடலாங்கிற மைண்ட் செட் தானே அது? அதான் அதேதான் மைண்ட் செட் தான், அந்த மைண்ட் செட் தான் அது கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, உட்கார வச்சு சொல்லுங்கப்பா, நீங்க விசயானந்த் அவர்களுக்கு வந்து புத்தகம் வாசிப்பாரா? வாசிக்க மாட்டார். பேப்பர் படிப்பாரா? நிச்சயமா இல்லை. நீங்க அவர் சில பேர் எம்எல்ஏவா இருந்தாருங்க. நீங்க வந்து பாண்டிச்சேரி அரசியல் முற்றிலும் வேறானது. நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை, இங்க 100 அறிக்கைகள் வரும். ஆமா, லெட்டர் பேட் கட்சின்னு சில சொல்றது கூட அறிக்கைகள் எழுதுவாங்க, போராடுவாங்க, சின்ன சின்ன அமைப்புகள் போராடுவாங்க, அதுக்காக குரல் கொடுப்பாங்க. இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். பாண்டிச்சேரி அரசியல பெருசா நம்ம என்னைக்கா பட்ஜெட் வாசிக்கும் போது பட்ஜெட் வாசிக்கப்பட்டது, ஏதாவது தீவிரமான பிரச்சனை வரும்பொழுது தீவிரமான பிரச்சனை பற்றி பேசும். அந்த பேட்டர்ல தான் இருந்தார். அதனால கேட்டுக்கணும்.
சரி அட்லீஸ்ட் கேட்டு தன்னோட அதிகாரிகள்கிட்ட உட்கார்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு செக்ரட்டரி நடக்கிற காட்சிகள் அவங்களுடைய துறை செயலாளர்கள் அவர் பல நேரங்களில் உள்ள போய் தனியா பேசவே முடியல. ஏன்னா அவர் சுத்தி எப்ப பார்த்தாலும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, பணியூர் கூட்டம் ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லா அமைச்சர்கள் தான், வேற யாரும் இல்ல. எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க கேபின்ல இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆனா சொல்லலாம் காலைல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போக்குவரத்துறை அமைச்சர், புதுக்கோட்டை அமைச்சர், இந்த அமைச்சர், அந்த அமைச்சர் எல்லாரும் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப அவங்க துறை செயலாளர்கள் என்னங்க ஒரு தனியா அக்சஸ் பண்ண முடியல, தனியா பேசி இதெல்லாம் சொல்லலாம்னா சொல்ல முடியல, அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. இது எல்லாத்திற்கும் மாற்று அவங்க என்ன பண்றாங்க? புஷி ஆனந்த் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் கூவ மாற்றங்கரை ஓரம் சுத்தம் செய்வதை அவர் கண்களில் அவரே பார்த்தார். எல்லாரும் பண்ணாங்க. நான் அங்கேதான், நான் பாடிக்குப்பத்தில் தான் நான் இருக்கேன், பாடிக்குப்பம் பகுதியில் தான் நான் இருக்கேன். போன வருஷம் அமைச்சர் வந்தாரு, போன வருஷம் அதிகாரிகள் வந்தாங்க. மாசம் ஒரு வாட்டி வந்து ஆகாய தாமரை கிளீன் பண்ணுவாங்க. சிஆர்ஆர்டி ப்ராஜெக்ட் நான் நேரடியாக கண்கூட பார்த்திருக்கேன். நல்லா ஒர்க் பண்ணி இந்த கூவத்தில் இருக்கலாம் அகற்றுவாங்க. எல்லா ஆட்சிக்கும் திமுக ஆட்சிகள் தான் ரொம்ப நல்லாவே நடந்துச்சு. இதுல இன்னும் சொல்லப்போனா சிஆர்ஆர்டி வந்து உண்மையிலே சொல்றேன், நம்ம நேர்மையாக தான் வேலை பார்த்து அதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, ஆக்கிரமிப்புகள் அகற்றலாம் சிக்கல் ஏற்பட்டு சேலஞ்சஸ் சவால்கள் இருந்தது. ஆனா அந்த வேலைகள் எப்பயும் நடந்த ஒரு வேலைகள் தான். நம்ம புதுசா இப்பதான் கூவத்தை முதல்ல தமிழ்நாடு மக்கள் பாக்குற மாதிரியும், கூவத்துல இருந்து இவரே இறங்கி அதை பார்த்த மாதிரியும், இவரே டூ வீலர், இதெல்லாம் என்ன கதை இது? சரி, டூ வீலர்ல அவர் வந்தாரு, அதிகாரிகள் எங்க போனாங்க? அவங்க கூட பக்கத்துல நிக்க மாட்டாங்களா? நீங்க பாருங்களேன் இந்த காட்சி எப்படி உருவாக்கப்படுதுன்னு. ஜென்ரலா இப்போ ஒரு மினிஸ்டர் நிக்கிறாங்கன்னா பக்கத்துல அதிகாரி நிற்பாங்கல்ல. இப்போ அவர் என்ன சொல்றாரு? தம்பி, என் ஃபோக்கஸை மட்டும் வை, எனக்கு மட்டும் ஃபோக்கஸ் வை, வேற யாருக்கும் ஃபோக்கஸ் வச்சிடாத. அந்த அளவுக்கு தெளிவா நீங்க இருக்கீங்க. நான் சொல்றேன், அந்த தெளிவை தயவு செய்து உங்க துறை ரீதியா நடக்கிற மக்களுடைய ஜீவாதார வாழ்வாதார கொஞ்சமாவது காமிங்க. காவேரினா என்னங்கிறத நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைட் ஷோ போட்டு ஒரு அரை மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி, நீங்க ஜனநாயகம் பார்க்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க அதை பாருங்கன்னு சொல்றேன். எதுவுமே தெரியாம நீங்க இருக்க முடியாதுங்க. அந்த குழுவில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னா, அப்ப நீர்வளத்துறை அமைச்சரா நீங்க எதற்காக நீங்க இருக்கிறீங்க? உண்மையில சொல்றேன், எனக்கு உண்மையில ரொம்ப வருத்தமானது. எல்லா தொகுதி மக்களை கூட மன்னிச்சலாம், டீனர் தொகுதி மக்களை வந்து என்னால் மன்னிக்கவே முடியல. ஏன் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நீங்க வந்து பாண்டிச்சேரி ஆள ஒருத்தர் வந்து நீங்க போய் மினிஸ்டர் ஜெயிக்க வச்ச ஒரு மினிஸ்டர் ஆகி நீங்க பாருங்க என்ன கொடுமை நடக்குது. நீங்க பாருங்க, காவிரி சிக்கல் குறித்து தெரியாத முல்லை பெரியார் என்னென்னமோ சிக்கல் வந்துட்டே இருக்கு. நீராவரி ஏகப்பட்ட பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி ஆந்திரால கிருஷ்ணா நதி தண்ணீர் விட மாட்டேன், எங்க சைடும் மழை கம்மியா இருக்கு. என்ன பண்ணுவீங்க தண்ணி குடிக்க? இன்னைக்கு நீங்க ஒரு நாள் அறிவிப்பு வருது, காவேரி பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. காவேரி தண்ணி தான் இன்னைக்கு வந்து செம்பரம்பாக்கம் வரைக்கும் வருதுங்க. நீங்க வந்து அந்த கால்வாய் மூலமா வந்து கால்வாய் சிதம்பரம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம்ங்கிறது எல்லா ஒரு ராமநாடு வரைக்கும் ராமநாதபுரத்துல இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்ப எவ்வளவு தூரம் இது குடிநீருக்கான தேவையாக இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். இது எவ்வளவு முக்கியமான ஒன்று. அப்ப இதெல்லாம் வீராணம் ஏரி மொழி வந்துட்டு இருக்கு. இருக்கும் பொழுது இது எல்லாமே இதை பத்தி நான் தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னா, நாளைக்கு குடிநீர் சிக்கல் வருது, என்ன பண்ணுவீங்க? நீங்க எங்க இருந்து தண்ணி வாங்கிட்டு வருவீங்க? ஒரு காலத்துல துரைமுருகன் வந்து வேலூர்ல வந்து தண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு வந்தாங்க காட்சிகள். அப்ப கூட வேலூர் மக்கள் அப்ப எங்களுக்கு தண்ணி இல்லாம எதுக்கு நீங்க கொண்டு போறீங்கன்னு இந்த கேள்விகள். ஆனா மேனேஜ் பண்ணணும், எப்படியும் மேனேஜ் பண்ணணும், லாரி மூலியமா அதை மேனேஜ் பண்ணணும். இன்னைக்கு இதெல்லாம் குறித்து எனக்கு பெரிய பார்வையா அக்கறையா எனக்கு இல்ல. அதெல்லாம் தளபதி பாத்துக்குவார், தளபதி பார்க்க மாட்டார். உங்களோட துறையை நீங்க தான் பார்க்கணும். எல்லாரும் தளபதி பாத்துக்குவாருன்னு அவர் சரி அவர் பாக்குறாரா? அவரு ஏன் போறேன்னு நமக்கு தெரியாது, அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல, என்னதான் முடிவு பண்றாங்க தெரியல. சரி, அவர் வெளிப்படையா பேசுவாரா? பேச மாட்டார். அவர் சார்ந்து யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்போ பொதுமக்களுக்கான செய்தி எதையுமே நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா நீங்க ரொம்ப குழப்பமாக ரீல்ஸா தான் தினமும் ரீல்ஸ் போடுறாங்க. நான் சொல்றேன் இல்லைங்க, இது அதனாலதான் எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. ரீல்ஸ் ஆச்சு. நீங்க அதான் சொல்லணும். அந்த விமர்சனத்துக்கு கூட நான் போகல. ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ்ல கூட நான் பேச மாட்டேன், வாங்கி மூடிட்டு இருப்பேன். நீங்க அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது கொடுங்க, இதான் நடக்குது, ஆமா நாங்க தான் ட்ரை பண்ணோம், கர்நாடகா நாம போலாம், சரி காவிரி சிக்கலை தீக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்துறது என்ன தப்புன்னு கூட கேளுங்க. கேட்கலாம். எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்களா அதை புரிஞ்சுக்கங்க, நீங்களா தகவலை வச்சு நீங்களா ஒரு டிபேட் பண்ணிக்கங்க. டிபேட் உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் இல்லங்க அவர் போலங்க, இல்லங்க அவர் போறாருங்க, இல்லங்க அவர் கடிதம் எழுதினாருங்க, இல்லங்க காவிரி அவர் தாங்க கூப்பிட்டாரு. என்ன டிபேட் இது? ஃபேக்ட்ஸ் கூட நமக்கு தெரியாம ஒரு டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு மோசமா தமிழ்நாட்டுல ஃபேக்ட்ஸை வச்சுக்கிட்டு அவர் போறது சரியா தப்பான்னு டிபேட் பண்றது. கடிதம் எழுதுவாரா எழுதலையா, அவங்க கூப்பிட்டாங்களா, இவரா போறாரா, எதுவுமே தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு சரி ஓகே நான் போறேன் அவரே சொல்றாரு. டி.கே. சிவகுமார் நம்மளுடைய இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து எல்லா ஏரியல் சர்வே எல்லாம் காமிக்கலான்னு இருக்கேன், எவ்வளவு வறண்டு போச்சுன்னு காமிக்கலான்னு காமிங்க. நாளைக்கு சார் நான் பார்த்துட்டேன், நீங்க கிளம்பி வாங்க, நான் காவேரி டெல்டா கூட்டிட்டு போறேன். நம்ம மேட்டூர்ல இருந்து ஆரம்பிப்போம், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், நம்ம வந்து கடைசி நாகப்பட்டினம், காரைக்கால் வரைக்கும் போலாம். அங்கே ஒவ்வொரு விவசாயியும் கருகின பயிர் எடுத்து கையில் வச்சு காமிச்சிட்டு இருப்பான். என்னோட மொத்த பாசனைய பரப்புல எவ்வளவு பரப்பு வந்து இன்னைக்கு சுருங்கி இருக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நீங்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்துக்கு வர டி.கே. சிவகுமார் உடனே அப்ப நான் உணர்ந்துட்டேன், நான் மனம் தெரிஞ்சுட்டேன், நான் மேகதாது கூட கட்டுறதை கைவிட்டேன்னு சொல்லிடுவார் அவரு. காவேரி சிக்கல்ல வந்து 90க்கு முன்னாடி கதைகள் வேறு, எம்ஜிஆர் அப்ப பார்த்தாருங்கிறது கதைகள். நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. ஏன் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது? 2 பேராலே பேசிக்க முடியல. அதுக்கப்புறம் எதற்கு வந்து ஒழுங்காற்று குழு எதற்கு, ஆணையம் எதற்கு? அந்த ஆணையம் சொல்லியே நான் கேட்க மாட்டேன். ஆமா,
உச்சநீதிமன்றம் சொன்னா கேட்க மாட்டேன். நீங்க உண்மையில் விஜய் அவர்கள், நான் கடைசி ஒரு சாட்டா இது கூட நடக்குமான்னு தெரியாது. ஒரு காலத்துல வந்து மன்மோகன் சிங் அதுக்கு சேர்மனா இருந்தார். 11 டிஎம்சி திறந்து விடும்னு சொன்னார். அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 9000 கியூசெக்ஸ் திறந்து விட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுவும் அப்ப ஸ்டாப், 3 நாள் திறந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஜல்சக்தி துறைக்கு போங்க, பிரதமர் மோடிட்ட போங்க, மேகதாதுக்கு அவங்க என்னமோ உங்களுடைய பாராளுமன்றத்துல தப்பா ஒருத்தர் சொல்றாரு, மத்திய அமைச்சர் வந்து ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டை படிக்காம செலக்டிவா ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு தப்பா பேசிட்டு இருக்காரு. காவேரியில தமிழ்நாட்டுக்கு அனுமதி தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதற்கு நீங்க அதுக்கு பாருங்க கண்டனம் கூட தெரிவிக்கல தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக. மற்ற எல்லா கட்சிகளும் கதறாங்க. அதை நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு மோடி அவர்களை போய் பாருங்க, பார்த்து தண்ணீரை திறந்து விட சொல்லுங்க மோடி அவர்களே. இப்பயும் ஒரு கர்நாடகால பாஜக ஆட்சி கூட கிடையாது, காங்கிரஸ் ஆட்சி தான். தயவு செய்து எங்களுக்கு உண்டான அந்த உரிமையை கொடுங்க. 40 டிஎம்சி திறந்து விட இடத்துல இன்னைக்கு கிடைச்ச 4 டிஎம்சிக்கு வந்து நிக்கிறோம். இந்த 4 டிஎம்சி வச்சு நாங்க விவசாயம் பண்ணிட முடியாது. குடி தண்ணீருக்காவது அங்க கேட்டு நிக்கிறோம் நாங்க. அதையாவது நீங்க செய்ய சொல்லுங்க. அங்க போனாலும் ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கலாம், அழுத்தம் கொடுக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜெயலலிதா அவர்கள் இதே மாதிரிதான் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நாடே கொந்தளிச்சது, இறங்கி வந்தாங்க மேல இருந்து வந்து. இது நடந்துச்சு. அதே மாதிரி வேணா ரெசார்ட் வேணா எடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஜெம்ஜிஆர் செய்ய முடியாத, செய்ய மறந்து முடிஞ்சு போச்சா, வேண்டாம். ஜெயலலிதா செய்யுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லையே ஒன்னும். நீங்க உண்ணாவிரதம் இருந்தா லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும்ல காவிரி சிக்கல் அணுங்கிறது தெரியும்ல, அது பண்ணுங்க. ஜெயலலிதா நேஷனல் டிபேட்டா பெரிய டிபேட்டா மாறும். அப்ப தண்ணீர் அப்ப எல்லாரும் டிபேட்ஸ் பண்ணுவாங்கல்ல, நியாயமா கொடுக்க வேண்டிய 40 டிஎம்சி கொடுங்க. 4 டிஎம்சி என்னடா கேட்கறாங்க, அதை கூட கொடுக்க முடியாது உங்களால. இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நேத்து கூட சிவகுமார் சொன்னாரு, லெட்ஸ் ப்ரே தி ரெயின் காட்ஸ்னாரு. அவர் மழை பெஞ்சிருக்கு கேட்ச்மெண்ட் ஏரியால நிறைய மழை பெஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் இப்பயா தண்ணீர் திறந்து விடுங்க. இன்னொன்னுங்க, இந்த ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா மழை பெய்யும் போது இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்ல, பொருந்தவே வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, ஏன்னா கர்நாடகா நம்ம வடிகால தான் பயன்படுத்துறாங்க. உண்மையில பல நேரம் விவசாயிகள்ட்ட நான் பேசும்போது சொல்லுவாங்க, சார் நம்ம செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கடுமையா மழை பெஞ்சு வடிகால பயன்படுத்துறான்ல, நீ தண்ணி திறக்க நிப்பாட்டுறான்னு சொல்லணும். பெங்களூர் மூல் கட்டும், அப்பதானே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கோவத்துல சில பேர் பேசுவாங்க. வடிகால தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது அந்த மழைக்காலம் பொய்த்த 60 வருஷம் டேட்டா எடுக்கிறாங்க. 60 வருஷம் டேட்டால மழைக்காலம் பொய்த்த அந்த ஆவரேஜஸ் எல்லாம் வச்சு அப்போ நீங்க எவ்வளவு தண்ணி திறந்து விடணும், அந்த பாயிண்ட்ல இருந்து வெறும் 177 டிஎம்சி தான். 177 டிஎம்சி வந்து 190 இருந்துச்சு. எங்களுக்கு 12 டிஎம்சி குடிநீர். பாருங்க ஒரு டேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா, பெங்களூருக்கான குடிநீர் தேவை என்பது 4 இருந்து 5 டிஎம்சி. தொண்ணூல இப்ப செம்மரபாக்கம் ஏரி நமக்கு 3 டிஎம்சி. செம்மரபாக்கம் கிட்டத்தட்ட நிறைய பகுதிகளை, சென்னை பகுதிகளை நமக்கு காப்பாற்ற பூண்டி புழல் இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்றோம். அப்படி இருக்கும்போது பெங்களூருக்கான குடிநீர் 4 இல்ல 5 டிஎம்சி. ஆனா இன்னைக்கு மேகதாதுவோடைய கொள்ளளவு என்பது 66 டிஎம்சி கட்டுறாரு. அப்ப அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா இவங்க எவ்வளவு வந்து. அப்ப என்ன பண்றாங்க, நம்ம சொல்ற வடிகாலா நீ பயன்படுத்துற அதையும் நிப்பாட்டு, தண்ணீரே கொடுக்காம காலி பண்ணு. அப்போ மழை பெஞ்சா தண்ணியும் நிப்பாட்டுவேன் அப்படின்னா, மழையே பெய்யாது இந்த மாதிரி நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, மேட்டரை இழுத்து மூடிருங்கப்பா, இல்லை பிளாட் போட்டு வித்துருங்கப்பாங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ இந்த முக்கியமான பிரச்சனையில் கடுமையாக தாவேக அரசு போட்டு விட்டாங்க. கடுமையாக ரொம்ப ரொம்ப சொதப்பலா பண்ணிட்டாங்க. இது எப்படி என்னன்னா ஹெட்லைன் மேனேஜ் பண்றாங்க. நீங்க தான் சொல்ற இந்த பிரச்சனை பத்தி எரியும் பொழுது மெட்ரோவிற்கு விஜய் அவர்கள் ஆய்வுக்கு போனார். 101 அடியில் யாரும் ஏறாதவரும் அவரே படியில ஏறி போன மாதிரியான காட்சிகள். திங்கள்ல இருந்து வியாழன் வரை கோட்டு போடுவார், வெள்ளிக்கிழமை என்றால் பேட்டி கட்டுவார். இதெல்லாம் ஒரு செய்தியா? இதுதான் நம்ம மீடியா. அன்பார்ச்சுனேட்லி மீடியா ரொம்ப மோசமாயிட்டாங்க. இதை தீவிரமா டிபேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கின்ற மீடியா இதை வந்து பிரதான செய்திகள் ஆக்கிட்டு இருக்காங்க. மக்களும் விஜய் ரசிகர்களும் விழுந்து பார்க்குறாங்க, அதை மாஞ்சு பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயத்துல பயங்கரமா கொண்டு விட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, இன்னைக்கு வந்து ஊழல் அற்ற அரசு அப்படின்னு நான் முதலே சொன்னேன். ஊழலற்ற அரசாக இருக்க முயற்சி செய்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் அவர்களுக்கு பர்சனலா சம்பாதிக்கணும்னு நோக்கம் இல்லாமல் இருக்கலாம் இந்த தருணத்துல. பட் ஆனா அமைச்சர்கள் அப்படி இல்லைன்னு அப்படின்னு செய்திகள் வருகிறது. மிக குறிப்பாக கால்நடைத்துறையில, இங்கே வந்து பால்வளத்துறையில் டெண்டர்ஸில் நிறைய ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆவினில் வந்து லிட்டருக்கு இவ்வளோ கமிஷன் மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இது இன்னும் தொடருது. அதிர்ச்சி ஆகிட்டாங்கல்ல, என்னங்க தாவேக அரசாங்கம் மாறிடுச்சு, நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அதிர்ச்சி ஆகிறாங்க. காங்கிரஸ் வசிக்கின்ற உயர்கல்வித்துறையில் அவங்களோட மனைவி தான் டிசைட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நல்ல காசு ஓடுது, என்னங்க மாட்டிக்க போறீங்கன்னா, நம்மளை நம்பி ஆட்சி இருக்கு, என்ன பெருசாக மாட்டுவோன்னு அவர் சொல்றாருன்னு ஒரு செய்தி பிரபலமான இதழ்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸுங்க நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், காசு வாங்காத ஒரு மாவட்ட செயலர் அமைச்சர் கூட இல்லை. எல்லாரும் அடிச்சு கூட்டு கொள்ளை. அமைச்சர் மாவட்ட கூட்டுக்கொள்ளை, பயங்கரமான கூட்டுக்கொள்ளை எல்லா ஊர்களையும் நடந்தது. பிபி ஜிபி ஒவ்வொன்றுக்கும் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஊருக்கு தகுந்த மாதிரி, கோர்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஹைகோர்ட்டா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸா சப்பார்டினேட் கோர்ட்ஸாங்கிற தகுந்த மாதிரி எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சாங்க. கோர்ட் ஒரு பார்வை என்ன எடுத்துருச்சு, நீங்க பாருங்க, யூஸ்வலி வந்து டிஎம் கேட்ச் வந்தால் டிஎம் கேட்கள் இருப்பாங்க, ஏடிஎம் கேட்ச் ஏடிஎம் இப்போ கலந்தானே போட்டிருக்காங்க. ஏன் கலந்து போட்டாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து அது எலிஜிபிலிட்டி 7 இயர்ஸ் இருக்கணும், 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். தாவேக்கல நீங்க வந்து ஒன்னும் இப்போ கூட நீங்க வழக்கறிஞர் குழுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த குழுவில் இருக்கிற எத்தனை பேர் உண்மையான வழக்கறிஞர்கள் கேட்டீங்கன்னா வழக்கறிஞர்களே இல்லை.
மச்சான் நான் திருப்பதி கிளம்பிட்டேன் ஸ்டிக்கர் ஒட்டிறேன் வண்டியிலன்னு சொல்ற ஆட்கள், பார்ல ரெஜிஸ்டரே பண்ணாத ஆட்கள். அப்போ அங்க இருந்து நீங்க 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப திமுக என்ன பண்றாங்க, பயன்படுத்திட்டு நான் பணம் கொடுத்தா கொடுப்பீங்களா, வாங்கினே 2 ரூபா 3 ரூபா ஆகுனே, பரவாயில்ல பாத்துக்கலாம் ரைட். இதுதான் நடந்துச்சு. இல்ல திமுக ஆட்சியில கூட இந்த மாதிரியான பிபி எல்லாம் வெல் நாலேஜ் எக்யூப்டு இருப்பாங்க. அவங்க காசு வந்துச்சுன்னு கூட நம்மளால இல்ல அது பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க. ஆமா, நீங்க கோர்ட் என்ன சொல்லுது, கட்சிக்காரர்கள் போடாம பிக்சரா போட்டது சரின்னு சொல்லுது, ஒரு பார்வை எடுக்கு. ஆமா, நீங்க ஆனா இதுல என்ன சிக்கல்னா, ஏன் திமுக இவங்க கொடுத்தாங்கன்னா காசு அவங்க கொடுத்தாங்க வாங்கி விட. எங்கிட்ட ஆட்கள் தாவேக்கள் அந்த மாதிரி தெரியுமா ஆட்கள் இல்ல. இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி திமுக ஆட்சியில கூட கவர்மெண்ட் பீடருக்கோ பிபிக்கோ காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டாங்கங்கிற, அதாவது இந்த மாதிரி செய்திகள் கூட நம்ம வந்து வராது. அத வந்து புலனாய்வாளர்கள் கூட இப்படிப்பட்ட செய்திகள் நான் படிச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் பார்த்தது. எல்லா மாவட்டத்திலயும் அவங்க ஸ்ட்ராங்கான வழக்கறிஞர் இருப்பாங்க, ஸ்ட்ராங்கான மாநில வழக்கறிஞர் இருப்பாங்க. அதுல இருக்க வந்து பிபி ஆவாரு, ஜிபி ஆவாரு, அடிஷனல் பீடர் ஆவாரு, இப்படிதான் இருக்கும். அவங்களுக்குள்ள காசெல்லாம் வாங்கிக்கவே மாட்டாங்க. மார்ச்சாலே யாராவது போஸ்டிங் வேணும் லிஸ்ட் எடுத்து கொடுங்க, நான் போட்டு கொடுத்துறேன் போட்டு, அப்படிதான் இருக்கும். காசே இங்க ஏன் காசு விளையாடுதுன்னா, ஒண்ணு நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான தருணம். நம்மளோட கட்சிக்காரன் இருந்தாலும் அவன்கிட்ட காசு வாங்கினா நான் காசு செலவு பண்ணிருக்கேன், இல்ல காசு வாங்குவேன். ரெண்டாவது நம்ம கட்சியை தாண்டி வேற ஒரு நியூட்ரலான ஆளோ இல்ல டிஎம்கே ஐடிஎம்கே ஆளுக்கோ காசு வாங்கிட்டு பயன்படுத்துறதுக்கு சரியான தருணம் ஃபுல்லா பொந்து விளையாடி இருக்காங்க. பயங்கரமான விளையாட்டு. நான் இது என்ன சிக்கல் நீங்க சொல்றேன், நீங்க வந்து ஜுடிஷியல் கரப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, நாளைக்கு நீ குற்றவாளிகள் வந்து ஒரு குற்றவாளி சார் எனக்கு உடனடியாக பெயில் வேணும், நான் அவசரமாக போய் கஞ்சா கடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, என்னப்பா பிபிட்ட பேசுப்பா, 2 ரூபா 3 ரூபா கேட்பாருப்பா, கொடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், கொடுத்துட்டு வெளியே போயிட்டே இருப்பான். இன்னைக்கு ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸாக இருக்காங்க. நீங்கள் கஞ்சா இதில் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய இருப்பாருங்க. நான் சில பேர் கேசஸ்லாம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பயனாளராக இருக்கான், வந்து கஞ்சா வாங்கிட்டு வந்து கஞ்சா அடித்த பையன், 10 கிராம் வாங்கி அடித்த பையன். அடுத்ததாக பார்க்குறான், அப்படியே வியாபாரிகிட்ட தொடர்புச்சுன்னா அவனும் வியாபாரம் பார்க்குறான். அவன் இன்னும் ஒரு 1/2 கிலோ கொடுங்க, 1 கிலோ கொடுங்க, 1 கிலோலேருந்து 2 கிலோ போகிறான், 3 கிலோ போகிறான். என்ன பிரச்சனைனா, நீங்க ஜெயில தூக்கி போட்டீங்கன்னா 15 நாள் 30 நாள். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட். அப்ப உனலாம் இந்த தண்டிப்பா தெரியாது, நீ எப்படினாலும் எஸ்கேப் ஆயிடுவ, நல்லா கூட வெளில வந்துட வேண்டியது. 30 நாள் உன சிறையில் வைக்கிறதே எனக்கு பெரிய சாதனைங்கிற மாதிரி வச்சிருது. அவன் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டார். இப்போ என்ன சொல்லுவான், அண்ணே 30 நாள் எனக்கு ஜெயிலில் இருக்க முடியல, 15 நாள் வெளியே போகணும், பிபி கரெக்ட் பண்ணலாமா, கரெக்ட் பண்ணலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மால் தான் நம்ம தெரிஞ்சவர் தான். இது நடக்குமா நடக்காது. நீங்க ஒரு பக்கம் போதையை ஒழிக்கணும், பாலியல் குற்றங்கள் இல்லாத எல்லாத்துக்கும் போதை பின்னாடி இருக்கு. ஆனா இது பண்ணீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு வந்து கரப்ஷன் இவ்வளோ இருந்துச்சுன்னா குற்றங்களை எப்படி நீங்கள் ஒழிப்பீங்க? ஆவின் தலைவருக்கு 50 லட்ச ரூபா பேசுனாங்க, ஆவின் தலைவருக்கு 50 லட்ச ரூபா பேசுனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல. டெண்டர் இன்னைக்கும் நீர்வளத்துறையில் இருக்கிற டெண்டர்ஸில் இப்போ நீங்கள் அறப்போரை தொடர்ச்சி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்கலாம். அதில் சில நேரம் சொல்கிறாங்க, சார் இதில் வந்து பயனாளர்களாக திமுக காரங்க இருக்கிறாங்க. சரி, திமுக காரங்க இருக்காங்கல்ல, நீங்கள் ஏன் அவங்களுக்கு சாதகமான ஒரு இதை எழுதுறீங்க? ஒரு பக்கம் ஒரு ஆனந்தோட துறையிலிருந்து வர்ற அறிக்கை என்பது, இந்த ஊர்க்காரங்களில் பக்கத்து ஊர்க்காரங்களும் டெண்டர் எடுக்கலாம். நீங்கள் டெண்டர் ப்ராசஸ் எப்பங்க குறையும்? நான் சென்னைக்காரன், பட் இருந்தாலும் திருநெல்வேலி நான் ஒர்க் எடுத்து பார்த்தேன்னா நான் வந்து கம்மியாக கோட் பண்ணி எனக்கு எப்படியே வேணும் அப்படின்னு கம்மியாக கோட் பண்ணுவேன். குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு பாதிக்காத மாதிரி நான் எந்த அமௌண்ட்டை பண்ணுவேன். நீங்கள் போடும் பொழுதே திருநெல்வேலியில் இருக்க திருநெல்வேலி கூட இருக்கன்துறை பஞ்சாயத்தில் இருக்கிறவன் தான் அதை டெண்டர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த செட் செய்யப்படுறாங்க. இன்னொன்று திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போ நடக்குது. இது சில நேரம் பெனிஃபிஷியர்ஸ் திமுக ஆட்களே இருக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்படியா? அதுக்கு நீங்க ஏன் துணை போறீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க நேரடி இது ஒண்ணு. இன்னொன்னு 5 லட்ச ரூபாய் குறைவான டெண்டர்ஸ் 15 நாட்கள் ஆக்சுவல் டைம் கொடுக்கணும். தேவை காட்சி வந்ததுல இருந்து ஒரே நாள் அரை மணி நேரம், அரை மணி நேரத்தில் நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அரை மணி நேரத்தில் யாரோட அப்லோட் பண்ண முடியும்னா, டேய் நான் திறந்து விடுறேன் நீங்க அப்லோட் பண்ணுறேன்னு சொல்றவங்க மட்டும் தான் பண்ண முடியும். இது பேர் செட்டிங் டெண்டர் இல்லாம என்ன டெண்டர்? லைவ் அவ்வளவு டெண்டர்ஸ் ஓடி நமக்கு கண்ணுக்கே தெரியாம நிறைய டெண்டர்ஸ் நடந்து. நமக்கு இதெல்லாம் நடக்குதான்னு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியும். இன்னைக்கு நம்ம வர வழியில் 2-3 வீடியோஸ் பார்த்து, ஒன்று மீன்வளத்துறை அமைச்சரா ஸ்ரீநாத் அவர்கள்ட்ட போயிட்டு இருக்காரு. திருவள்ளூர்ல மீனவர்கள் கேள்விகள் நிப்பாட்டி, சார் பேசுங்க பேசுங்க பேசுங்க, என்னங்க பேசணும்? எல்என்டிக்கு வந்து நீங்க துறைமுகம் விரிவாக்கத்துக்கு நீங்க ஏன் சைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காட்டுப்பள்ளி. இப்போ அவர் சொல்லிருக்கலாம், ஏப்பா திமுக பண்ணதுப்பா நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், நிறைய டெண்டர்ஸ் கேன்சல் பண்ண தளபதி. அவர் சொல்ல ஓடுறாரு. அவர் நின்று பேசக்கூடியவர் தான், அவர் மற்ற அமைச்சர்கள் மாதிரி நின்று பேசக்கூடியவர் தான். அவர் ஏன் ஓடுறாரு? அட்லீஸ்ட் நோ கமெண்ட்ஸ்னாவது சொல்லுவாரு. அப்போ ஏன் போறாரு அவரு? அப்போ சைன் பண்ணிட்டாரா? நீங்க அதானிக்கு சாதகமாக செயல்படுகிறீர்கள், நில்லுங்க சார் நில்லுங்க சார். ஏன்னா மீனவர்கள் வாக்கு எவ்வளவு தூரம் விஜய் அவர்களுக்கு தெரியும். அவர் வந்து அவங்களோட பிரதிநிதியா அவரை பார்த்தாங்க, நீங்க எங்க ஆளுன்னு சொல்லி அளவுக்கு பார்த்தாங்க. இப்போ அந்த மீனவர்களுக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு துறை ரீதியாக இது நடந்துட்டு. இன்னொன்று, நீங்க எத்தனை அமைச்சர்களுக்கு பிஎஸ் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னே தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணல. ஏன்னா பிஎஸ்க்கு போஸ்டிங்ஸ் போட்டாங்க, எப்படி ஜுடிஷியலில் ஒரு அமௌண்ட் விளையாண்டுச்சு, அது மாதிரி பிஎஸ்லேயும் பெரிய அமௌண்ட் விளையாண்டு. ஓகே, இப்போ வர்ற பிஏ வந்து ரொம்ப நேர்மையாக 10 லட்ச ரூபா கொடுத்துருந்த பிஏ, சார் நம்ம நேர்மையாக இருக்கணும் சார், தளபதி ஆச்சு சார்னு சொல்லுவாரா? இல்லை பழையபடி சார் பேச மாட்டார், நான் தான் சாருக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாரா?
ஏன் 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்தா வராரு. இப்போ டெய்லி வந்தா சொல்றேன், புஷியானந்த் அவர்கள் ரூம்ல என்ன நடக்குதுன்னா அப்படி உட்காந்துருக்காங்களா, யாரோ ஒருத்தர் அண்ணே அந்த அவன் பார்த்தீங்கல்ல சொன்னேன்ல, சரிடா வாடா பிளஸிங் வாங்க சார்ட்டா, பிளஸிங் வாங்கிட்டியா, ரைட் ஓகேடா பார்த்துக்கலாம்டா போடா, அண்ணன் சால்வ் போடுப்பா, ரைட் அண்ணன் திரும்ப சால்வ் போடுவார்ப்பா, போட்டு எடுத்துருப்போம். இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதில் எங்கே தூய ஆட்சி நீங்கள் எங்கிட்ட சொல்லுவீங்க நீங்கள்? இதில் ஒரு பக்கம் நீங்கள் இன்னொன்று ரைடு அடிச்சாங்க, ஆர்டிஓவில் ரைடு அடிச்சாங்க, பத்திரப்பதில் ரைடு அடிச்சாங்க, அப்படியே நின்றுச்சு, அவ்வளோதான். இப்போ எல்லாம் பத்திரப்பதில் இப்போ எல்லாம் ஸ்மூத்தாக நடக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸில் வந்து லஞ்சமே இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. நீ எல்லா ஆஃபீஸ்லையும் போர்டு வைங்க, எல்லாத்துலேயும் வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. இன்னொன்று மக்கள்கிட்ட அவர் என்ன சொல்றாரு, யாராவது கேட்டால் இது அண்ணன் ஆட்சி சொல்லி சொல்லி தம்பி ஆட்சி மாமா ஆட்சி என்ன ஆட்சி சொன்னாலும் அவங்க சார் அப்போ அண்ணனை கூட்டிட்டு வாங்கம்பாங்க அவங்க அதிகாரிகள். நமக்கு என்ன டேரெக்டாக விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி அண்ணன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கண்ணா நீ வானான்னு சொல்ல முடியும்? அரசியல் எல்லாரும் அப்படியே பயந்து நடுங்குவாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது, நீ உன் மேல் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன், நான் திடீர்னு ரைடு அடிப்போம், திடீர்னு உன்னை தூக்குவோம். நீங்கள் பாருங்கள், பத்திரப்பதித்துறையில் எஃப்ஐஆர்ஸ் போட்டாங்க, ஆர்டிஓவில் எஃப்ஐஆரே போடலை. அருண் அவர்கள் இருக்கும் போது தான் எஃப்ஐஆர் போட. ஏன் எஃப்ஐஆர் போடல? 37 லட்சம் பணம் பிடிபட்டது. யார் அந்த பணத்தை வச்சிருந்தாங்க, யாரோட டிராவில் இருந்துச்சு, ஏன் போடலை அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் இருக்கு. ஒரு பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டை நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ சார்? கிட்டத்தட்ட அப்படிதாங்க போகுது. அதாவது இவங்க நிறைய வந்து நரேட்டிவ்ஸ்லேயே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு வர்றாங்க. நீங்கள் வந்து இப்போது ஒரு ஆய்வு செய்கிறதே பெரிய பெரிய செய்திகளாக மாற்றுறாங்க. நீங்கள் மெட்ரோ ஆய்வு இல்லை மக்களோட போனது இதையே செய்திகளாக மாற்றுறாங்க. இன்னொன்று திட்டங்களாக நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சிஎம்டியில் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கேன், என்னப்பா அதான் லஞ்சம் வாங்குறாங்களா அப்படின்னு. எப்படி வாங்குவாங்க? எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஹோல்டில் இருக்குது. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஹோல்டு. அதாவது நான் போய் அப்ரூவல் கேட்குறேன்னா அதை ஹோல்ட் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் பில்டிங்ஸ் தனிப்பட்ட பிரைவேட்டுக்கு கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்ல, புரியுது, பார்க்கு கட்டிட்டு இருப்பாங்க, ஆமாம் ஹோல்டு. சிஎம்டிஏல வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஹோல்டு, எல்லாம் ஹோல்டு. ஓகே, எல்லாம் ஹோல்டு. எதுவுமே வேலை பண்ணுவாங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு அங்கே போகிறது, அங்கே தூக்கி இங்கே போகிறது, இந்த மாதிரி வேலைகள் பார்க்குறாங்க. நீ அதை சொல்கிறேன். பில்டிங் அப்ரூவல் ஒருத்தர் சொன்னார், சார் காசு எல்லாம் வேலை நடக்குதுன்னு சொன்னார். ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அதுவும் ஓகே. பட் ஆனால் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் தடைப்பட்டு நிற்கிது. அப்போ அது நடந்தால் தானே காசு டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் நடக்கும். அப்போ ஒன்றும் நடக்கலை. ஸோ ஏன் இவ்வளோ ஹோல்டு பண்ணுறீங்க? எந்த துறையிலையாவது வளர்ச்சிக்கான திட்டங்கள் நடக்கிறதா? ஒன்றும் இல்லை, பட்ஜெட் இப்போ போட போகிறோம். ஆமாம், ஒவ்வொரு துறையாக நாங்கள் இந்தந்த துறைகளில் இந்தந்த விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது பெரிய கேள்வியாகத்தான் இருக்குது. ஒரு ப்ராமிசிங்கான பட்ஜெட் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதுதான் எனக்கு தோணுது. நீங்கள் வந்து ஒன்று எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறது. இப்போ நீங்கள் தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் 15 எனக்கு தெரிஞ்ச அதுவே ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுவும் பாருங்கள், அது என்ன, அது எதுக்காக வந்துச்சு? ஜூன் 22 விஜய் அவர்கள் முதல் பிறந்த நாள், அதாவது முதலமைச்சரான முதல் பிறந்த நாள்லேருந்து அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவசரமாக. இன்னொன்று, இது முதல்ல மருத்துவத்துறை கொடுக்க வேண்டியதா, சமூக நீதித்துறை கொடுக்க வேண்டியதாங்கிறதே அவங்களுக்கு தெளிவு இல்லாமல் மருத்துவத்துறை அது அறிக்கையை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு சரி கொடுத்துட்டாங்க. இது என்ன சொல்கிறேன், இது யார் இப்போ அவசரமாக கேட்டா? ஏதாவது குழந்தை அண்ணா மாமா இன்னைக்கு ஏன் மாமா மோதிரப்பட வேண்டியதாக கேட்டுச்சா? நீங்கள் தான் சொன்னீங்க டைம் வேணும்னு சொல்லிட்டு. ஏன் இது சொல்கிறேன்னா, மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை வரும்பொழுது சீரர் சொன்னார், அப்போ இந்த வருஷம் கடன் வாங்க மாட்டீங்களா? அது அப்பெல்லாம் முடியாதுங்க, 10,000 கோடி கடன் வாங்கிட்டோம், 9,000 சம்திங் கடன் வாங்கிட்டோம். இப்போ மொத்தமாக 20,000 கோடி வாங்கியிருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? கடன் இல்லாத ஆட்சி. இந்த 3 மாசத்தில் தாவே காட்சி வாங்கிய கடன் என்பது 20,000 கோடி. 3 மாசத்தில். பட்ஜெட் இன்னும் வரல. பட்ஜெட்ல புதிய அறிவிப்புகள் வந்துச்சுன்னா எவ்வளவு வாங்க போறாங்க தெரியல. இன்னொன்று, இவங்க சொன்னது வருடத்திற்கு 1 லட்சம் கோடிகளுக்கு லீக்கேஜஸ் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், கவர்மெண்ட்டுக்கு வருவாயா கொண்டு வருவோம். அப்படி பண்ணாதான் அடுத்த 5 வருஷத்துல கடனே இல்லாம எலெக்ஷன் செஞ்ச கொடுத்த ப்ராமிசஸ் அப்ப கூட முடிக்க முடியாது. ஏன்னா திமுக கொடுத்தவரை 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. 1000 2,500 ரூபாய், பாப்பாக்கு வந்து மோதிரம், தாலிக்கு தங்கம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000, மீனவர்களுக்கு வந்து மீன்பிடி தடை காலத்துல டபுள் அமௌண்ட் லோன்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமா அள்ளி வீசியிருக்காங்க. அப்போ நீங்க அதெல்லாம் செஞ்சுமே கடன் வாங்கக்கூடிய நேரம் தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் இல்லாம எப்படி கடன் வாங்க? ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், இல்லைங்க நினைச்ச மாதிரி ஸ்டாலின் சார் டாக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நடக்கலன்னு சொல்லி நினச்சி பண்ணீங்கன்னா, இந்த 5 வருடத்தில் 10 லட்சம் கோடியில் திமுக கடன் விட்டு போயிருந்தாங்கன்னா தாவேக அரசாங்கம் 15 லட்சம் கோடியில் கடன் விட்டு போவோம். இது நடக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ நம்ம என்ன பேசுவோம்? அப்போ 10 லட்சம் கோடிக்கு வட்டி எவ்வளோ கட்டுறீங்கன்னா 15 லட்சம் கோடிக்கு எவ்வளோ வட்டி கட்டுவோம் நம்ம அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக புதிய அறிவிப்புகள்லாம் வருமாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ சில பேர் கூட கேட்டாங்க, செங்கோடர்கள்ட்ட 2,500 திட்டம் வரப்போதான்னு சொன்னாங்க. அவர் அதெல்லாம் எப்படி அவ்வளோ சீக்கிரம் வரும்னு சொல்லி சொன்னார். அதான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து செய்யாதீங்கன்னு சொல்லி பயங்கரமாக மாட்டிக்குவீங்க, ரொம்ப பெருசாக மாட்டிக்குவீங்க. நீங்கள் இருக்கிற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்கோ அதை செய்யுங்க. இப்போ மெட்ரோ திட்டத்துக்கு ஆய்வு பண்ண பிறகு சூப்பராக இருக்குன்னு விஜய் அவர்கள் சொல்கிறார். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் என்ன லெகசி விட்டுட்டு போனீங்க? இப்போ அங்கே சில பேர் போடுறாங்கல்ல, இந்த பாடம் கலைஞர் கட்டியது, இந்த பாடம் ஸ்டாலின் கட்டியது. அதே மாதிரி முதல்வர் விஜய் ஆட்சி காலத்தில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகள் நடந்தது. ஏன்னா அந்த 5 வருஷத்துல திமுக மேல வேற சில விமர்சனங்கள் ஊழல் அதெல்லாம் சொல்லலாம். ஆனால்
கடுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை பார்த்தாங்க எல்லா ஊர்களிலும். ஆமா. எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் நடந்திருக்கிறது. அந்த அளவு மேட்ச் பண்ண முடியாட்டியும் நான் என்ன வேலைகள் தேவையான வேலைகளை செஞ்சேன் அப்படிங்கிறத செய்யணும். அதற்கெல்லாம் எங்கிருந்து இவங்க காசு கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ பார்த்தோம், முதல்ல வந்து கனிமூல கொள்ளை தடுத்துட்டோம் அது இதுன்னு சொல்லி பார்த்தோம். இதை நம்ம சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு எல்லாம் வந்துச்சு, வீடியோஸாக வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு எல்லாம் காண போயிடுச்சு. பிரபு வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்ட மாதிரி. ஏன்னா இந்த ஆட்சியில் யாராவது ஒருத்தர் அதிகமான ஆக்டிவாக செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை வந்துச்சுன்னா அடக்கி வாசிக்கணும் உட்கார வச்சுறாங்க, தட்டி உட்கார வச்சுறாங்க. நீ ரீல்ஸ் எல்லாம் போடாத. எல்லா அமைச்சர்களுக்கும் அது பொருந்தும். கீர்த்தனா இவங்க அப்படின்ட்டு. இன்னொன்று, அமைச்சர்கள் சில பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ நான் சில அமைச்சர்கள்லாம் சொல்லி சொன்னேன், இவங்கெல்லாம் வந்து ஹாட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, பட்ஜெட் முடிந்த பிறகு இவரெல்லாம் நீக்கப்படலாம் அப்படிங்கிற செய்திகளும் போயிட்டு இருக்கு. ஓகே சார், பரந்தூர் வருமா? ஏன்னா வந்து பரந்தூர் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு. ஒரே நேரத்தில் வந்து பயணிகள் விமானத்தையும் அதே போல் வந்து கார்கோவையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியலங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்க்கும்போது நாம் ஒரு 5வது இடத்துல ஒரு 6வது இடத்துல ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கோம். என்னை ஒரு பர்சனலாக கேட்டிங்கன்னா சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் தேவைங்கிறதா என்னுடைய கருத்து. ஆரம்ப முதலே பரந்தூரை வந்து திட்டமாக எதிர்த்திருந்தாங்க. திமுக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய அளவில் பிளாண்ட் அக்யூர் பண்ணி பணத்தை எல்லாம் கொடுத்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்பது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச டிவிக்கோட ஸ்டாண்டும் 2வது ஏர்போர்ட் வேணாங்கிறது இல்லை. ஏர்போர்ட் வேணும், பட் பரந்தூர்ல வேணாங்கிறது தான். ஏன்னா அந்த நேரத்தில் நான் இருந்தேன், பரந்தூர் மக்கள் நானும் போய் கலந்து பேசினேன். இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கிற எல்லாருமே பரந்தூர் எதிர்ப்பாளர்கள். நீ விசிகாவாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், எல்லாருமே பரந்தூர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க கொடுத்த புத்தகத்தில் நான் எல்லாரோட கட்டுரையும் படிச்சிருக்கேன். கம்யூனிஸ்டாக இருக்கலாம், வன்னியரசு அவரே கட்டுரை எழுதியிருந்தாரு. திமுக ஆட்சி காலத்திலையும் வந்து பரந்தூருக்கு எதிராக பரந்தூர் வேண்டாம் அப்படின்னு சொல்லவங்க தான் அவங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்டர்னேட் சைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க 4 சைட்ல திருப்பூர் ஒரு ஒன்று, திருப்பூர்ல பண்ண முடியாது. திருப்பூர் விட்டுருங்க. இவங்களுடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு பங்களாலாம் இருக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது முன்னாடி அதாங்க சைட்ல இருந்துச்சு, பேர் வர மாட்டேங்குது. இல்ல, பரந்தூர் பக்கத்துலேயே வேற ஒன்று 4 சைட். பன்னூரா? பன்னூர். ஓகே. ஸோ நீங்க வந்து 4 சைட் சொன்னாங்க இல்லையா, ஏன்னா பரந்தூர் மக்கள்கிட்ட நான் பேசும்பொழுது இவ்வளவு தூரம் நீங்க வந்து இந்த வாழ்வாதாரம், விவசாய நிலம், வீடுகள் இதெல்லாம் பன்னூர்ல இல்லை. இன்னொன்று, கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆக்சுவலி பன்னூர் ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ சில பேர் தடை பண்ணி தான் முடிஞ்சது. ஸோ அதில் சில சைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று. இன்னொன்று, ஏர்போர்ட்ல வேலை பார்த்தவங்களே சில பேர் சொல்றது, நம்ம ஏற்கனவே இந்த ஏர்போர்ட்டுக்கு அக்வயர் பண்ண லேண்டை யூஸ் பண்ணாம இருக்கும். அது ஏன் பண்ணாம இருக்கும்னு நமக்கு தெரியல. அதை வந்து நீங்க அக்வயர் பண்ண லேண்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால கொஞ்சம் பண்ணணும். கண்டிப்பா செகண்ட் ஏர்போர்ட் வேணும் தான். ஆனா இந்த சைட்டை பண்ண மாட்டாங்க. வேற சில சைட்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. மக்கள் வந்து வாழ்வாதாரம் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் சில பேரோட வாழ்வாதாரம் கெட்டதான் பாதிக்கப்படும் தான். அது ரொம்ப மினிமலா என்ன பண்ண முடியுமோ அது முதல்ல இருந்தே கன்சல்டேஷனுக்கு அவங்களை உள்ள கொண்டு வந்து பண்ணணும். ஏன்னா பொண்ணு இல்லைங்க, மதுரை ஏர்போர்ட் தொடர்ச்சி எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. ஆமா. ஆனா மக்கள் ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, அங்க விவசாயம் பண்ண முடியாது. ஆமா. இன்னொன்னு, எங்களுக்கு சரியான காம்பன்சேஷன் கொடுங்க. நீங்க அதை ஒழுங்கா பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க தான் லேண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து தொடர்ச்சியாக அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. மார்க்கெட் பிரைஸ் கேட்கறாங்க. அது அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் நடக்குது. நீங்க வந்து அதற்கான அதே மாதிரி இந்த மக்களையும் கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்கு முதல்ல இருந்தே கொண்டு வந்து அவங்களுடைய இதோட சேர்ந்து பண்ணுங்க. அது தேவைதான். பட் பரந்தூர் எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு தமிழ்நாடு அரசியல் தொடர்பான உங்களுடைய மதிப்பீடு வச்சிருக்கீங்க. குறிப்பாக காவிரி இஷ்யூவில் பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்காங்க. அது தமிழ்நாடுடைய பிரச்சனை, ஒழுங்காக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு பல்வேறு விஷயத்தோட எப்படியா பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசி நன்றி ஜெகதீஷ் சார்.